என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்ருட்டி தொகுதி பகண்டை, பெரிய பகண்டை, சின்ன பகண்டை, குமாரமங்கலம், தொரப்பாடி, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 4 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்து இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களையும் தடுப்புச் சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன். அதனால மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கும் மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் அங்கு மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை. மக்களின் துன்பத்தை, துயரத்தை, வலிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்களா என்று கேட்டு அமர்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி. அவ்வளவுதான். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டவுடனே இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்குறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார். உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து, ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்.